ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 90 காலகட்டத்தில் மக்களோட மனசில் நீங்காத இடம் பிடித்தது தான் இந்த டாடா சியாரா கார். அன்று இருக்கும் குழந்தைகள் கார்னா எப்படி இருக்கணும்னா டாடா சியாரா கார் மாதிரி இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆடு விளம்பரங்கள் அப்படி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்குள்ளே உள்ளே உட்காந்து பயணிக்கும் போது உங்களுக்கு இந்த உலகத்தை விசிபிளாக காமிக்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் இன்றைக்கி இருக்க ஒரு கோச் ஏசி கோச் பஸ்ஸில் நீங்கள் பயணம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அன்றே அந்த வடிவமைப்பு கொடுத்தது தான் இந்த டாடா சியாரா. இந்த காரை பார்த்தீங்கன்னா அதாவது 2 லிட்டர் இன்ஜின், அதுக்கப்புறம் 4 சிலிண்டர் கெப்பாசிட்டியோட டர்போ சார்ஜிங்கோட வந்தது அன்றைய கார், டீசல் கார். அன்னைக்கு இருந்த கார்களில் பார்த்தீங்கன்னா 3 டோர் தான் இந்த டாடா சியாரா காரில். அதாவது டிரைவருக்கு, கோ பேசஞ்சருக்கு, பின்னாடி டிக்கிக்கு இது மட்டும் தான் இருக்கும். பின் இருக்கையில் அமர்ந்திருக்கவங்க இந்த கோ பேசஞ்சர் டோர் வழி தான் உள்ளே ஏறி பயணிக்கணும். உள்ளே உட்காரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன்னா சீட்டு ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக உட்காந்து பயணிக்கலாம். இப்பேற்பட்ட கார்களை உற்பத்தியை நிறுத்திட்டாங்க டாடா நிறுவனங்கள். இப்போ பல ஆண்டுகள் கழித்து மறுபடியும் புது பொலிவோட இறங்கி இருக்கிறது தான் இந்த அப்டேட்டடான டாடா சியாரா கார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் 1.5 லிட்டர் இன்ஜினில் 4 சிலிண்டரில் பெட்ரோல், டீசல், ஈவின்னு சொல்லப்படுது. இப்படி இன்னைக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷனை உள்ள புதுமையாக திணிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு இருந்த மக்கள் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி கார்னு நினச்ச உடனே அவங்களுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ரகடான தோற்றமும் உள்ள ஆட்கள் அதிகமாக உட்காரணும் இப்படிப்பட்டு தான் இருந்துச்சு. ஸ்பெசிஃபிகேஷன் சின்ன சின்னதாக ஏசி, எஃப்எம் ரேடியோ இது மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன், அது என்னென்னு விரிவிக்கிறதுக்கே ஒரு நாள் பத்தாது. அந்த அளவுக்கு நிறைய மைன்யூட்டாகவும் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிகளை உள்ள புகுத்தியும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதிகமாக வச்சாதான் அது ஒரு எஸ்யூவின்னு மக்களின் மனதில் புகுத்தப்பட்டுருச்சு. மக்களும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட இந்த டாடா சியாராவை தான் இன்னைக்கு நம்ம ஏஐ வடிவில் காண போகிறோம். இதுதான் நம்ம பழைய டாடா சியாரா. இந்த கார் ரோட்டில் வரும்போது அதோட தோரணையே தனி அழகு. உள்ளேருந்தே அவ்வளோ அழகான விசிபிலிட்டி கொண்ட கண்ணாடிகள். இந்த கார் அன்னைக்கு 2 லிட்டர் டர்போ 4 சிலிண்டர் டீசல் இன்ஜினில் வந்துச்சு. 3 டோர்கள் தான். அந்த 3 டோர்கள் வழியாக தான் பயணங்கள் தொடர்ந்தது. அன்றைய காலகட்டத்திலே இந்த கார் பெரும் அளவில் மக்கள்கிட்ட பேசப்பட்டுச்சு. இப்போ அதே பொழிவு குறையாமல் சிறு சிறு காலத்தின் மாற்றங்களை தேர்வு செஞ்சு புதிதாக இதோ நமது டாடா சியாரா. இந்த காரோட வசதிகள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இது 1.5 நேச்சுரலி ஆஸ்பெக்ட் ரெவர்டான் பெட்ரோல், பவர் அண்ட் டார்க் 106 PS 445 Nm. இதில் 105 லிட்டரில் டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த விதமான தகவல்களும் வரல. அப்படி வந்துச்சுன்னா 6 ஸ்பீட் மேனுவல், அப்படி இல்லைன்னா எம்டியில் இருக்கலாம். இந்த காரோட உள்புற வசதிகளை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். பழைய கார்களில் பார்த்திங்கன்னா அதோட ரகடான தோற்றமும் சிறு சிறு அப்டேட்டட் விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு ஈவி போன்ற தோற்றம், அதாவது அதோட லைட்ஸ் ஆகட்டும் சரி, உள்ளே இருக்க லக்ஸரி ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே லெதரிங்கில் செம ப்ரீமியமாக இருக்குது. இதோட பேனர் சன்ரூஃபை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். காரோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் அதோட சன்ரூஃப் தொடருது. அதாவது உள்ளே உட்காந்துட்டு, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நீர்மூழ்கி கப்பலில் உள்ளே உட்காந்துட்டு, அதுவும் கண்ணாடி நீர்மூழ்கி கப்பலாக இருந்து கடலை ரசிக்கிற ஒரு தோரணை தான் இந்த காரில் போகும்போது உணர்வீங்க. இதோட JBL ஸ்பீக்கர்ஸ், பின்னிருக்கையில் நல்ல அகலமான டை சப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் இதோட டார்க், ஒரு டீசல் லவருக்கு டர்போ பவரும் கிடச்சா சொல்லையா வேணும். இந்த காரை சிட்டி யூஸில் பயணிக்கும் போது 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல், டர்போ பெட்ரோல் ஒரு நல்ல தேர்வு தான். நீண்ட பயணங்களுக்கும் ஸ்பீடு பிரியர்களுக்கும் டர்போ பெட்ரோல் அல்லது டீசல் ரொம்ப பிடித்தமாக இருக்கும். இந்த காரில் எண்ணற்ற வசதிகள் இருந்தாலும் இந்த கார்களில் இருக்கும் குறைகள் என்னவென்றதை இந்த கார் வெளியே பயணம் செஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு புரிய வரும். இதோட வீல் பேஸ் நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க, டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். இந்த வீல் பேஸுக்கு இந்த கார் ஸ்டெபிலிட்டியும் சிறப்பாக இருக்கும். இதோட லெதர் ப்ரீமியம் சீட்டுகளும் ஹேண்ட் ரெஸ்ட்டுகளும் கண்ணை கவரும் வண்ணமாக தான் இருக்குது. இந்த காரோட விலைப்பட்டியல் கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த கார் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து புக்கிங் ஸ்லாட் ஆகுது. ஜனவரி 15 பொங்கல் அன்று இந்த கார் டெலிவரி தொடரும். 6 ஏர்பேக் வசதிகள் கொண்டு இருந்தாலும் அதிகப்படியான ஆடான்ஸுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் ரேடார் சென்சார்ஸ், ESP
360 டிகிரி கேமரா, இதே போன்ற நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த கார் 5 பேருக்கு கம்ஃபர்டபுளாக பயணிக்கிறதுக்கு ஒரு அருமையான மிட்ரேஜ் எஸ்யூவி கார். இந்த காரோட நீளம் 4340, இந்த காரோட உயரம் 1841, வீல் பேஸ் 2730, இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 50 லிட்டர்ஸ். இந்த கார்கள் சேஃப்டி ஃபியூச்சர்ஸில் 5 ஸ்டார் ரேட்டிங். இந்த காரே 2 காரையும் சேமாக மோத விட்டு சேஃப்டியை செக் பண்ணியிருக்காங்க டாட்டா. லெஜண்ட் கம் பேக். இப்பேற்பட்ட பெருமைக்குரிய இந்த டாடா சியரா காரை நீங்கள் வாங்குவீங்களான்றதை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட விலை பட்டியல் பார்த்தீங்கன்னா 1150 எக்ஸ்ஷோரூமாக ஸ்டார்ட் ஆனாலும் இது போக போக அதாவது 22 தாண்டலான்றது தான் நம்மளுக்கு சோர்ஸ் சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட அவ்வளோ இன்டீரியர் லுக்கும் சரி, சேஃப்டி ஃபியூச்சர்ஸும் சரி, இந்த காரை வந்து நல்லா அகலமாகவும் சரி, அதாவது நிறைய விஷயங்களை இந்த காரில் புகுத்தி இருக்கிறதுனால இந்த காரோட விலைப்பட்டியலும் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். இதுக்கு ஈடு இணை இருக்க கார்களை பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் ஆகட்டும் சரி, அவங்க இதை விட விலைகள் கம்மியாகவே அந்த கார்களை கொடுத்துட்டு வராங்க. ஆனால் டாடா நிறுவனம் இந்த கார்களோட விலையை ஏற்றுவதற்கு கட்டாயம் காரணம் இந்த சேஃப்டி விஷயத்தையும் சரி, நிறைய உள்ளே கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ்க்காகவும் கட்டாயம் இருக்கலான்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. இப்போ மக்கள்களை பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்யூவினாலே மிட்ரேஞ்ச் எஸ்யூவியிலே இந்த காரை வந்து புக் செய்கிறதுக்கு அதிகமாக விரும்புவர் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் இந்த கார்களை நிறைய பேர் பிடிச்சி இந்த காரை புக் செய்வாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியை நோக்கி மக்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் கார்னு ஒன்று இருந்தால் போதுன்னு மக்கள் நினச்சாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காரும் இருக்கணும், அதுக்கு சேஃப்டியும் இருக்கணும்ப்பா, ஏன்னா உயிர் போனால் திரும்ப வருமானு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த காரோட புக்கிங் வந்து படு பயங்கரமாக இருக்குன்றது நம்மளோட கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம். டிசம்பர் மாதம் அடுத்த மாதம் தான் வரப்போகுது. அப்போ தான் இதோட புக்கிங் ஸ்லாட்டும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டெலிவரி ஜனவரியில் இருந்தாலும் பொங்கலுக்கு புதுசாக தை பிறந்தாச்சு, யாராருக்கெல்லாம் வழி கிடைக்க போதான்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த கார்களை இப்பேற்பட்ட கார்களை வாங்குவீங்களா, இல்லை இந்த டாடா சியாராவை நீங்கள் ஓல்டு கார் பயன்படுத்திருக்கீங்களா, அதோட சுவாரஸ்யமான அனுபவங்கள் எது இருந்தாலும் நம்ம சேனலில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெரியாதவங்க அந்த கமெண்ட்ஸை பார்த்து கட்டாயம் தெரிஞ்சுப்பாங்க. இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனலில் செய்தியின் வடிவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர்லையும் தான் நம்மளோட சேனலில் அடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்கின்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.